அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 86வது அதிகாரமாக உள்ள இகழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 854வது திருக்குறளை பற்றி இன்று நாம் அறிந்து சிந்தித்து செயலாற்ற காத்திருக்கின்றோம். இகழ் என்பதற்கு பகை உணர்வை நீக்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு வான் புகழ் கொண்ட வள்ளுவரால் அழகாக வகுத்தமைத்து தரப்பட்டுள்ளது. இப்பொழுது நாம் 854வது திருக்குறள் என்னவென்பதை கண்டு தெளிவடைவோம். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகலென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். ஒருவர் பகை உணர்வை முற்றிலும் நீக்கினால் பேரின்பம் அடையலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: ஒருவர் பகை உணர்வை முற்றிலும் தன் மனதிலிருந்து நீக்கினால் இவ்வுலகில் அவர் பேரின்பத்தினை அடையலாம் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் பகை உணர்வை நீக்கி பேரின்பம் காண்போம். நன்றி, வணக்கம்.